எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. பாரதி, முதல்ல இந்த சூப்ப குடிமா. பாட்டி, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? வேற யார் செய்வாங்க? இவ்வளவு நாளும் எங்களுக்காக நீ செஞ்ச, ஒரு 2-3 நாளைக்கு நான் செய்யறேனே. முதல்ல இந்த சூப்ப குடி. அம்மா, கால் ரொம்ப வலிக்குதாம்மா? அம்மா, நான் அவ்வளவு ரத்தத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டி விட்டுருக்காருல, சீக்கிரமா சரியாயிடும். ஓகேவா? 2-3 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொன்னாரா? பெரிய மனுஷன், நான் மாத்திரை சரியா சாப்பிட மாட்டேன்னு என்ன பயமுறுத்தறதுக்காக டாக்டர் சும்மா சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே சரியாயிடும். அம்மாவை பத்தி நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுக்கு பயம்? நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு எதுவும் ஆகாது. சரியா? இப்போ வலி எப்படி இருக்கு பாரதி? பரவாயில்ல மேடம். இவ எதுக்கு இங்கே வர்றா? என்ன 7:30 கூட்டிட்டு வந்திருக்காளோ தெரியல. என்ன விஷயம்? என் ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க? பாரதி, ஆபீஸ்ல ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். நம்ம எல்லாரும் இப்போ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி ஆகணும். என்னாச்சு மேடம்? லாஸ்ட் வீக் லண்டன் கிளையண்ட் நம்ம கூட புது பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருந்தாங்கல்ல? ஆமா, சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு. உடனே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்றதுக்காக கேக்குறாங்க. ஆஹா, ஏதோ பிளான் பண்ணி இருக்கா. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வேலை எல்லாத்தையுமே நீங்க தானே பாத்துட்டு இருந்தீங்க. அதனால உடனே நீங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கும் பாரதி. நம்ம மட்டும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த டீல் நம்ம கையை விட்டே போயிடும். இந்த சிச்சுவேஷன்ல நீ ஆபீஸ்க்கு வரதை தவிர வேற வழியே இல்ல. அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி உன் ஆபீஸ்க்கு எப்படியாச்சும் கிளம்ப சொல்லலான்னு வந்தேன். என்ன பேசுற மித்ரா? எவ்வளவு பெரிய முக்கியமான வேலையா இருக்கட்டும், பாரதியோட நிலைமையை பார்த்தேல்ல. காலை கீழே வைக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. அவ்வளவு ரத்தம் போயிருக்கு. இப்ப திடீர்னு வந்து உடனே ஆபீஸுக்கு வந்தாகணும்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி நிலைமையில பாரதி ஆபீஸ்க்கு வர சொல்லணும்னு ஆசையா? வேற வழியே இல்ல. ஏன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே பாரதிக்கு மட்டும்தான் தெரியும். பாரதியை கஷ்டப்படுத்த வேண்டான்னு பார்த்தா மொத்த டீலிங்குமே போயிடும். பாரதி, கால் ரொம்ப வலிக்குதா? தெரியும், ஆனா என்ன பண்றது, நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும்ல. நான் தான் வரேன்னு சொல்லிட்டேனே மேடம். வரேன்னு சொல்லிட்ட, பட் எங்க கூட கார்ல வரணும்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அந்த பிளானை இதோட விட்டுரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா நானும் அதையும் மட்டும்தான் கார்ல போக போறோம். நீ அதான் ஆபீஸ்க்கு வரணும். இனிமே இந்த கம்பெனியோட பாஸ் மாதிரி கார்ல கிளம்பி ஆபீஸ்க்கு போறது, மறுபடியும் ஆபீஸ் முடிஞ்சு கார்லயே வந்து இறங்குறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். மேடம், உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? எதுக்கு என்கிட்ட பேசி உங்க எனர்ஜியை இவ்ளோ வேஸ்ட் பண்றீங்க? நான் உங்க கூட கார்ல வரேன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு கால்ல அடிதான் பட்டிருக்கு. காலே இல்லாமலாம் போகலாம். ஆபீஸ்க்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. பாருங்க, ஆதி சார் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மித்ரா, பாரதி ஏன் கார்ல ஏறாம நின்னுட்டு இருக்கா? மித்ரா, பாரதி ஏன் கார்ல ஏறாம வெளியில நிக்கிறாங்க? நானும் அததான் கேட்டேன். ஆனா அவங்களுக்கு கால்ல காயம் இருக்கிறதுனால கார்ல ஏற கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அதனால பாரதி ஆட்டோலயே வரேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்க கேக்குற மாதிரியே இல்ல. ஐ திங்க் அவங்க ஆட்டோ புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட்? என்ன சொல்ற மித்ரா? பாரதி ஆட்டோல வராங்களா?
அவங்க என்ன யோசிக்கிறாங்க? காலில் காயத்தோட நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல ஆட்டோல ஏறி எப்படி வர முடியும்? ஆ, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து கார்ல ஏறுங்க. இல்ல சார், நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். நீங்க கிளம்புங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஆதி, பாரதி தான் கார்ல வர்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, நீங்க ஏன் அவங்கள ஃபோர்ஸ் பண்றீங்க? நம்ம கிளம்பலாம். என்னாச்சு ஆதி? தெரியலையே, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சர்வீஸ் விடணும். சரி இரு, நான் என்னன்னு பாக்குறேன். பாரதி, என்ன பண்றீங்க? ஏன் இப்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க? மற்ற நாள் நான் கூட பரவாயில்ல. நீங்க ஆட்டோவில் வரேன்னு சொன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இப்ப கால் வலியில ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க போய் கார்ல இருங்க ப்ளீஸ். பாரதி, சார் ப்ளீஸ், நீங்க கிளம்புங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆதி, ஆ? என்னாச்சு ஆதி? இந்த கார் ரெடி ஆகலனா என்ன? நம்ம வேற கார் எடுத்துட்டு போலாம். இல்ல இல்ல பரவாயில்ல, இதோ ரெடி ஆயிடுச்சு. பாரதி, ஆட்டோ வரதுக்கு லேட் ஆகும். நீங்க கார்ல இருங்க. ஆதி, பாரதி தான் ஆட்டோல வரேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம கிளம்பலாம். அவங்களுக்கு கார்ல ஏறி உட்காரத விட ஆட்டோல டக்குன்னு ஏறி வர்றது கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், மேடம் சொல்றது கரெக்ட் தான். நீங்க எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் நான் உங்க கூட கார்ல வரதா இல்ல சார். நான் உங்க கூட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப். நீங்க 2 பேருமே என் கம்பெனியோட பாஸ்.